இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு யூடியூப்லேருந்து டிராஃபிக் போனது எப்படின்னு இப்போ நான் சொல்லி தர போகிறேன். இப்போ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற வீடியோ எல்லா வீடியோவும் பார்க்க யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். இப்போ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து யூடியூப் தான் யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்கும். கோடிக்கணக்கான பேரே யூஸ் பண்ணுறப்போ இப்போ கோடிக்கணக்கான வீடியோஸுக்கு மேலே யூடியூப் இருக்குது. அப்போ நீங்கள் வீடியோ பற்றி எதை சர்ச் பண்ணாலும் ஃபஸ்ட்டில் யூடியூப் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து மேக்ஸிமம் பீப்புள் சர்ச் பண்ணுறதுக்கு நேரடியாகவே இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டைரெக்டாகவே நிறையா வீடியோஸ் என்ன ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் எப்படி சொன்னால் நீங்கள் வீடியோ வழியில் அப்லோட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் என்ன, நீங்கள் ஏதோ வீடியோ நீங்கள் சொந்தமாக எடுக்கிறீங்க வைங்க, அந்த வீடியோ வந்து கீவேர்ட்ஸ் நிறையா கொடுத்துட்டு அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று டெஸ்கிரிப்ஷனில் மட்டும் ரீட் மோர் ஆன் இந்த மாதிரி போட்டு உங்கள் வெப்சைட் லிங்க் போட்டு விட்ருங்க. அப்போ உடனே வந்து உங்கள் வீடியோவை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கிளிக் பண்ணுறப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருதில்ல. நாம் அந்த வழியாகவும் டிராஃபிக் பண்ணா ஒரு நாளைக்கு யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணோடனே ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே வந்து 100 பேர் பார்ப்பாங்க. ஒரு வீடியோ 100 பேர் பார்ப்பாங்க ஒரு மாதத்தில். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ பொறுத்து அது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் ஒரே மாதத்தில் ஒரு வீடியோ 100. நீங்கள் 10 வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், நீங்கள் 30 வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னா 30 × 100 3000 பேர். 3000 பேர் பார்ப்பாங்க. இதே ஒரு நீங்கள் 200 வீடியோ 300 வீடியோ அப்படின்னா மாதத்துக்கு குறைஞ்சது 30,000 பேர் உங்கள் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். யூடியூப்பில் வழியாக பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு வே. நீங்கள் ஃபோரமில் போஸ்ட் பண்ணது மற்ற பக்கம் போஸ்ட் பண்ணலாம் வேஸ்ட்டு. யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 1000 வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 1,00,000 பேர் பார்ப்பாங்க. உங்கள் வீடியோஸ் 1,00,000 பேர் பார்ப்பாங்க. உங்கள் வீடியோஸ் 1,00,000 பேர் பார்க்குறப்ப ஒரு 2,000 பேர் 3,000 பேராவது உங்கள் வீடியோஸ்லேயே வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிளிக் பண்ண மாட்டாங்களா? அதான் யூடியூப்பில் யூஸ் பண்ணுங்கள். யூடியூப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிமெயிலில் யூஸ் பண்ண லாகின் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பும் வந்து உங்கள் கூகுளோடவே வந்துடும். ஏன்னா யூடியூப்பும் கூகுளோட ஜாயினான ஒன்று தான். ஆர்குட்டு ஃபீட் பர்னர் பிளாகர் இந்த மாதிரி யூடியூப்பும் கூகுளோட ஒன்று தான். ஓகேங்களா? வெகு சீக்கிரமாக டிராஃபிக் வந்தாலும் யூடியூப் மட்டும்தான். என் வீடியோஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ண ரொம்ப நாளாக இருக்காது. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா என் வீடியோஸ் ஏகப்பட்ட வியூஸ் ஆகிருக்கும். நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோம், உள்ள என்ன கீவேர்ட் கொடுக்குறோம், இதுலேயும் கீவேர்ட் தான் முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம உள்ள என்ன கீவேர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஓகேங்களா? உள்ள நீங்கள் கொடுக்குற கீவேர்டை பொறுத்து தான் உங்கள் வீடியோவும் பார்க்கப்படும். உள்ள கீவேர்டு என்ன டைட்டில் கொடுக்குறீங்க, நீங்கள் கீவேர்ட் போட்டு தள்ளி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டிராஃபிக் நிறையா வரும். உங்கள் வீடியோஸுக்கு டிராஃபிக் நிறையா வரும். வீடியோஸுக்கு டிராஃபிக் நிறையா வந்தால் உங்கள் வீடியோஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிராஃபிக் வரும். அதான் வந்து இப்போ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸ்லையுமே இன்ஃபர்மேஷன் வந்து ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பேன். ஃபோன் பண்ணால் நான் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வீடியோ மெமரி அதிகமாகிடுச்சுன்னா நான் முதல்ல வீடியோவே சொல்லிக்கிறேன், எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து அப்லோட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ணுறதுக்கு டைமிங் எடுத்துக்கும். ஓகேங்களா? எனக்கு அந்த அளவுக்கு டைமிங்ஸ் இல்லை. ஏதாவது ஒருத்தர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை அட்டன் பண்ணணும். அதான் வந்து எனக்கு டைமிங் இல்லை. வணக்கம்.